வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே காலையில என்ன உணவு பண்றது, மதிய உணவு என்னமா பண்ணணும், இல்ல இரவு உணவு என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா சமையல் வேலை ரொம்பவுமே எளிமையானதுதான். ஆனா என்ன சமையல் செய்ய போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றோம் இல்லையா, அதுதான் ரொம்பவுமே கடினமான வேலை. நம்ம சமையல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு தெளிவான ஒரு அட்டவணையோ இல்ல ஒரு ப்ரீ பிளானோ நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலை ரொம்பவுமே எளிமையாக முடிஞ்சிடும். நம்ம சமையல் செய்ய போற அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம முடிவெடுக்கிறனாலதான் நம்ம பண்ற சமையல் சில சமயத்துல சுதப்பலாயிடுது. அதே சமயத்துல அவசர அவசரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் ஒரு இல்லத்தரசியோட கையில தான் கண்டிப்பாக இருக்கு. ஒரு பெண் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, அவசர அவசரமா இருக்க கூடாது. நம்ம வெளியே சாப்பிடுறோம் இல்லையா, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இது எல்லாமே அவங்க அவசர அவசரமா பண்றாங்க. அதனாலதான் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. நமக்கே தெரியும், வெளியே எங்கேயாவது ரோட்ல சாப்பிட்டு வந்துட்டோம்னா அடுத்த நாள் நம்ம உடம்புல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையாச்சும் உருவாயிடும். இதுக்கு காரணம் அவங்களோட அவசர சமையல் தான். அதனால வீட்டுல நம்ம எந்த சூழ்நிலையுமே அவசர சமையலா இருக்க கூடாது அப்படிங்கறதுல நம்ம ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணி வச்சிருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு செல்லுமே நம்ம இந்த உணவை சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு செல்லுமே பரபரப்பாகவே இருக்கும். நிதானம் அப்படிங்கறதே நம்மளோட வாழ்க்கையில இல்லாமவே போயிடும். ஒரு செல் இன்னொரு செல்ல பரபரப்பா வச்சு ஒவ்வொரு செல்ஸுமே தொடர்ந்து பரபரப்பாகவே மாற என்ன ஆகும், நம்ம உடம்பே ஒரு பரபரப்பான ஒரு மெஷின் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்மளால அமைதியாக உட்கார முடியாத சூழ்நிலை கூட உருவாயிடும். அதனாலதான் அவசர சமையலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இல்லத்தரசிகள் தவிர்த்து கொள்ளணும். நிதானமாக சமைக்கும் பொழுது அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு அந்த நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட ஜீன்ல பதிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மீட்டுக் கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான உணவை மட்டும்தான் சமைப்பேன் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா அவங்க டிசைட் பண்ணி இருக்கணும். உதாரணமா ரீயூஸ்டு ஆயில், ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை மறுபடியும் ஹீட் பண்ணி யூஸ் பண்றது, மைதா மாதிரி பொருட்களை யூஸ் பண்றது, இதெல்லாம் நான் என்னோட சமையலறைக்கு கொண்டே வரமாட்டேன் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணோம் அப்படின்னா அந்த குடும்பமே கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். மூணாவது, உணவு சமைப்பதற்கு முன்னாடியும் சரி, சமைச்சு கொண்டிருக்கும் பொழுதும் சரி, பிரார்த்தனையோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த உணவை சமைக்கும் பொழுது அதை சாப்பிடுற எல்லாருக்குமே ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். நாலாவது, எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணா அது கண்டிப்பா சொதப்பலாதான் ஆகும். அதனால எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியுமே, சமையல் செய்யறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த சமையல் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமையலாக இருக்கும். சரி, இந்த வீடியோல எந்த மாதிரி காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்களோட அட்டவணையை நீங்களாவும் தயார் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பிளான்ஸ் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது நற்பவி வாழ்வியல், நல்லதை மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் வாழ்வியல். நான் உங்கள் புவனேஸ்வரி ரவிக்குமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம காலை உணவா எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஊற வைத்த பாதாம், அதோட சேர்ந்து சில ட்ரை ஃப்ரூட்ஸ், பழங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். கருப்பு உளுந்து இட்லியோட காய்கறிகள், சிறுதானிய பொங்கலோட தேங்காய் சட்னி, சிறுதானிய தோசை, இல்ல சிறுதானிய அடை, இல்ல சிறுதானியத்திலேயே வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் ரைஸ்ல வெரைட்டி ரைஸ் அதோட தேங்காய் சட்னி, சிவப்பரிசி கருப்பு அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அது நைட்டே சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி அதுல தண்ணி ஊத்தி பழைய சாப்பாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கம்பு, ராகி களி, காய்கறிகளோ சேர்த்த உப்மா, ரெட் அவலோட வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறது, பச்சரிசில புட்டு, இடியாப்பம், பழக்கலவை, காய்கறி கலவை, அதோட சேர்த்து முளைக்கட்டிய தானியங்கள், காய்கறிகள், அதோட சேர்த்து பழச்சாறு, இது எல்லாமே நம்ம காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதாவது நமக்கு முளைக்கட்டிய கோதுமை சப்பாத்தி, காய்கறிகளோட இட்லி, தோசை, பூரி, இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மதிய உணவு. மதிய உணவுல முடிந்த அளவுக்கு நம்ம எந்த மாற்றங்களுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டோமோ அது அப்படியே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல ஏதாவது ஒரு உணவுல நம்ம எந்த மாற்றம் பண்ணாம நம்ம சாப்பிடறதுதான் பெஸ்ட். நம்ம எப்போ எடுத்துக்கிற அரிசி சாதத்தோட கீரை, காய்கறி கூட்டு, அவியல், பொரியல், ஃப்ரை, இந்த மாதிரி அதோட சேர்த்து ரசம், மோர், இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா நீங்க டயட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா அதோட சேர்த்து நீங்க களி மாதிரி ஐட்டம்ஸை வேணா மதியத்துக்கு நீங்க சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவுல முடிந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு எளிமையாக முடியுமோ அவ்வளவு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்ல எடுத்துக்கொள்ளாம இருந்தா கூட ரொம்பவுமே நல்லதுதான். எந்த மாதிரி உணவுகள் எளிமையா எடுத்துக்கலாம்னா, அவல் மாதிரி எடுத்துக்கலாம், சிறுதானிய உப்மா மாதிரி எடுத்துக்கலாம், சம்பா ரவை உப்மா, காய்கறி சூப் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இல்ல ஏதாவது ஒரு பழக்கூழ் மட்டுமே எடுத்துக்கலாம். எப்பயாச்சும் முளைக்கட்டிய கோதுமை சப்பாத்தி, காய்கறிகளோட தோசை, இட்லி, இந்த மாதிரியும் எப்பயாச்சும் எடுத்துக்கலாம்.
இந்த சார்ட் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்க எந்த மாதிரி உணவுகளை பின்பற்றி இருக்கீங்களோ அதையும் நீங்க வந்து இதோட சேர்த்து எழுதி ஒரு இதுல எழுதி ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். நீங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட்டையுமே நீங்க இதுல சேர்த்து எழுதிக்கோங்க. நீங்க அதை பண்ணவே இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும். நீங்க சார்ட் போடும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அந்த மாதிரி எப்பவுமே போடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம பின்பற்றவே முடியாது. நீங்க காமனா ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ், லஞ்ச் ஐட்டம், டின்னர் ஐட்டம் எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க பிளான் பண்ணிட்டா மட்டுமே போதும். ஏன்னா நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை தயாரிக்கலாம். திங்கள், வெள்ளி அந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு குழப்படியா ஆயிடும். அதே சமயத்துல அந்த பின்பற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி காமனா எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே எளிமையாகவே இருக்கும். முடிந்த அளவுக்கு இயற்கை உணவும் ஆரோக்கியமான உணவும் நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். நம்ம ஆரோக்கியம் இல்லாத உணவை சமைக்கிறதுக்கு தான் அதிகமான நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எளிமையான உணவை சமைச்சு நம்ம ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நற்பவி வாழ்விய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம்.